அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். முல்லா என்கின்ற ஒரு மனிதர் புதிய சுவர் கடிகாரம் ஒன்று வாங்கி வந்தார். அவர் இல்லத்திலே அதை மாட்டுவதற்கான ஆணி அடிக்க அவரிடத்தில் சுத்தியல் இல்லை. எனவே பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு வெளியே வர அவர் எண்ணத்தில் தோன்றியது, நேரம் இரவாகிவிட்டது. இந்த நேரம் சென்று கேட்பது சரியா? இருக்கட்டும், நாளை வாங்கி கொள்ளலாம் என்று தூங்க சென்று விடுகின்றார். மறுநாள் காலை வந்ததும் அந்த கடிகாரத்தின் எண்ணம் உள்ளத்திலே வர வேகமாக வெளியே வந்தவர் சிந்திக்கின்றார், இன்று வெள்ளிக்கிழமை, எப்படி அவரிடத்தில் கடன் கேட்பது? வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று வீட்டிற்குள் வந்து விடுகின்றார். அடுத்த நாள் வந்தது. பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல வாயிலில் சென்று நிற்கின்றார். அந்த வீட்டிலே விருந்தினர்களின் கூட்டம் அதிகமாய் இருந்தது. இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என இல்லம் திரும்பிவிட்டார். இப்படியோ ஏதேதோ காரணத்திற்காக நாட்கள் பிந்திக்கொண்டே சென்றது. சுத்தியல் வாங்கவும் இல்லை, ஆணி அறையப்படவும் இல்லை, கடிகாரம் மாட்டப்படவும் இல்லை. அவர் ஒரு நாள் வீட்டிலே வீட்டு வேலை ஒன்று செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த கடிகாரத்தை பார்க்கின்றார். அன்று வாங்கி வந்த அந்த கடிகாரம் அவரை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. உடனே விடு விடு, நான் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று வேகமாக சென்றவர் பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து அவரை பார்த்து சொன்னாராம், உன் சுத்தியலை நீயே வைத்துக்கொள், எனக்கு உன் சுத்தியல் தேவையில்லை, பொல்லாத சுத்தியலாம் சுத்தியல் என்று ஏனோ தானோ என்று பேச துவங்குகின்றார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பரிதாபமாக இந்த முல்லாவை பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, நம்மில் பலரும் இப்படிதான் மனதில் ஒன்றை வைத்து வெளியே இன்னொன்று பேசுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று. கேட்டால்தானே நன்மைகள் கிட்டும். உணர்ந்து கொள்வோம், மனதிலே சிந்தித்து செயல்படுவோம்.